வாஸ் வெரி ஷாக். ஏகப்பட்ட இடத்துல கிள்ளி வச்சிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த பிரைவேட் பார்ட்ஸ். ஆனால் அது எங்கே நடக்குது? ப்ளே ஸ்கூல்லேருந்து குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு வர அந்த கேப்பில் ஒரு கையில் வண்டியை ஓட்டிக்கிட்டு இன்னொரு கையில் திஸ் ஹேப்பன். வரைக்கும் ஒரு 13 குழந்தைங்க போயிட்டு எங்களுக்கும் இந்த மாதிரி அவர் வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குழந்தை பேசுறதுக்கு ஆள் இல்லாத போது இன்ஸ்டாகிராம் போகுது, ஃபேஸ்புக் போகிறாங்க. என்னெல்லாம் வேணும்? எனக்கு சென்ஸ் ஆஃப் வேலிடேஷன் வேணும், என்னையும் ஒருத்தர் பார்க்கணும், என்னையும் ஒருத்தர் மதிக்கணும். சாப்பிட்டியா? இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவனுடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணியிருக்காங்க, ஸ்கூலில் செக் பண்ணியிருக்காங்க. கூட படிக்கிற சக மாணவியோடைய நியூஸ் ஃபோட்டோஸ் இருக்கு. பிளான் சைஸில் அவர் போய் பார்த்த வீடியோஸ் எல்லாம் ஸ்டில் இருந்திருக்கு. வெப் சீரிஸில் யூஎஸில் நடக்கிற ஸ்கூல் வெப் சீரிஸ் எடுத்து போடுறாங்க. இங்கே இருக்கிற ஒரு 13 வயசு பொண்ணு, ஓ அவளுக்கும் 13 எனக்கும் 13, அப்போ நானும் செக்ஸ் பற்றி பேசலாம் போல இருக்கே. இது வரைக்கும் கொல்கட்டாவில் என்ன நடந்துச்சு அந்த கோர சம்பவத்தை பற்றி தான் டாக்டர் சரண்யா அவர்கள் நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அதே போல் ஒரு சம்பவம் கிருஷ்ணகிரியில் 12 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கு. ஆமாம், என்சிசி கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் என்சிசி கேம்பை சிவராமன் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ணகிரியில் சென்ட் சேவியர் அப்படின்ற பள்ளிக்கூடத்தில் நடத்தியிருக்காரு. இதை நம்பி பெற்றோர்களும் ஒரு 17 மாணவிகளும் அந்த என்சிசி கேம்பில் கலந்துட்டுருக்காங்க. அந்த என்சிசி கேம்பில் நைட்டு, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு அந்த கேம்பில் தூங்கிட்டு இருந்த ஒரு 12 வயசு குழந்தைய எழுப்பி தன்னோட அறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைகிட்ட தப்பாக நடந்திருக்காரு சிவராமன் அப்படிங்கிற நபர். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் அந்த குழந்தை அந்த ஸ்கூலில் இருக்க தாளாளர்கிட்டையும் அந்த ஸ்கூலில் இருக்க பிரின்ஸிபல் கிட்டையும் அந்த இன்ஃபர்மேஷனை போய் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி சிவராமன் அப்படிங்கிறவர் தவறாக நடந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எல்லாரும் வெளியே சொன்னால் ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும், இது எதுவும் சொல்லக்கூடாது, இது தெரிஞ்ச அவங்க பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, வேணா நீ போய் ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் அதே மாதிரி பெண்களுக்கு நடந்தால் அவர் பப்பாளி பழம் சாப்பிட சொல்லுவாரான்னு தெரியல. இது வரைக்கும் வந்த நியூஸ் எல்லாமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த சிவராமன் இப்போ தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இப்போ அவர் உயிரோடு இல்லை. அந்த நியூஸ் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் எலி மருந்து சாப்பிட்டு அவர் தன்னைத்தானே தற்கொலை செஞ்சு கொண்டார். ஏன்னா அவரை கைது பண்ணி அழைச்சிட்டு போகும்போது அவர் வழக்கம் போல் பாத்ரூம் போயிட்டு வழுக்கி கீழே வந்து கால்களை உடச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் அவரை விசாரணைக்கு அழைக்கும் போது அவர் எலி மருந்து சாப்பிட்டு அவர் உயிரை மாச்சிக்கிட்டார். அவரை விட தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அந்த தாளாளருக்கும் அந்த பிரின்சிபலுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் சில பெண் ஆசிரியர்களும் இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை தனக்கு நடந்ததை பெண் ஆசிரியர் சொல்லும் போது அதை வெளியே சொல்லாதன்ற சூழ்நிலை தான் நம்ம சமூகத்தில் இன்றைக்கும் இருக்குது. அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துருச்சு. ஒரு 10 நாளாக அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றவங்க அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த குழந்தை தனக்கு நடந்த அநியாயத்தை பற்றி அழுதுகிட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அதுக்கப்புறம் அது வழக்கு பதிவு செய்து அந்த சிவராமன் மேலே ஆக்ஷன் எடுத்து இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்படின்னு கிடையாது. இங்கேயும் நடக்குது, பக்கத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இதை எதிர்கொள்கிற மாணவிகள், இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க இன்றைக்கி இருக்க அந்த குழந்தைங்க எப்படி அதுலேருந்து வெளியே வரணும், அதில் பாதிக்கப்பட்டால் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி வந்து பாதிக்கப்படுறாங்க, வன்புறவு செய்யப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல அந்த குழந்தையோட மனநிலை, அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை சூழ்நிலை, அங்கேருந்து அவங்க அந்த குழந்தைங்க எப்படி வந்து அதுலேருந்து வெளியே வர்றது? சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிறதே வந்து குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, தன்னை ஆனால் ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்க்கு ஒருத்தர் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் தெரியும். இப்போ நான் ஏஜ் வைஸாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு குழந்தைய ஒரு ப்ளே ஸ்கூல் கொண்டு போகிறீங்களா, அப்போ நீங்கள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம், சிசிடிவி இல்லாத ஏரியாஸில் யார் வந்து அங்கே பொறுப்பெடுத்துக்க போகிறீங்க. ஒரு ஆயமா இருக்காங்கன்னா அந்த ஆயமாவோட பேர் உங்களுக்கு தெரியணும். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கம்யூனிகேஷனை நீங்கள் உங்களால் பண்ண முடியணும். அவங்க கண்ணை பார்த்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியணும் அவங்க வந்து குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் நிறைய ப்ளே ஸ்கூல்ஸ் பார்க்குறேன், நம்ம குழந்தை தமிழ் பேசும், இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு ஓனர் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்கூல். நான் வந்து வேலை செஞ்ச ஒரு ஆர்கனைசேஷனில் பார்க்கும்போது என்னோடது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே அவங்க இருப்பாங்க. அந்த குழந்தை தமிழில் அழுது இவங்க ஹிந்தியில் பதில் சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அது வந்து ஜஸ்ட் ஒரு எமோஷனல் ஒரு ட்ராமா அந்த குழந்தைக்கு. ஏன்னா எனக்கு நான் அழுதுனா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பாட்டி தாத்தாலாம் தூக்கி வச்சு சமாதானப்படுத்துவாங்க. அங்கே ஆரம்பிக்குது. நீங்கள்
ஒரு அப்ராட்ல இருந்து நீங்க எல்லாமே யூரோப்பியன் ஸ்டைல்ல பண்ணணும்னா, ஒரு ம். ப்ரொவின்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்ச ம். நபர்கள் கிட்ட தான் நீங்க ம். முதல்ல உங்களோட குழந்தைய ஒப்படைக்க ஓகே. ஆரம்பிக்கணும். ஓகே. நீங்க ப்ளே ஸ்கூல் போறீங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு இவங்கள தெரியும். ம். தெரியலன்னா பிரச்சனையே இல்ல. மொபைல்ல WhatsApp குரூப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, ம். தெருவுல வந்து ஃபர்ஸ்ட் பழகுங்க. கரெக்ட். எனக்கு அந்த ஓனர தெரியும். அவங்க கரெக்ட். வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான். என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் தான். என் ம். மாமாக்கு தெரியும். பரவால்ல அப்படி ம். இருக்கட்டும். ம். எடுத்தோனே நீங்க ஹை ஸ்டாண்டர்ட் போணும்னு அவசியம் இல்ல. ம். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போய் பேசுங்க. ம். அவங்க கிட்ட பேசிட்டு குழந்தைய விட்டுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. 2வது குழந்தைய குளிப்பாட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தை குளிக்கும்போது நமக்கு அந்த டைம்ல நடந்தது. 90ஸ் கிட்ஸா நான் பார்த்துருக்கேன். தே ஆஸ்க் யூ ம். என்னது இது? கரெக்ட். தலையில ஏன் இப்படி வந்திருக்கு? ஓகே. கரெக்ட். ஏன்னா இப்ப ரீசென்ட்டா வந்து எனக்கு ஒரு கப்பிள் வந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. 3 வயசு தான் சார் அவங்களுக்கு. ம். அந்த குழந்தை பேசல. ம். யார் தொட வந்தாலும் அந்த குழந்தை வந்து தொட விட மாட்டேங்குது. ம். நாங்க நானி எல்லாம் சிசிடிவில வச்சு ம். பார்த்தோம். நல்லா தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல என்கிட்ட கேட்கும்போது, நான் அந்த குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் பேச்சு குடுக்க அந்த குழந்தை ஒரு 45த் மினிட்ல சொல்றாங்க. ம். எனக்கு கில்றாங்க, எனக்கு வலிக்குது. அப்ப நான் அவங்க அம்மாட்ட சொல்றேன். கேன் யூ ஜஸ்ட் காட்ட முடியுமா? அப்படின்ட்டு. இட் வாஸ் வெரி ஷாக். ஏகப்பட்ட இடத்துல கிள்ளி வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பிரைவேட் பார்ட்ஸ். ஆனா அது எங்க நடக்குது? ப்ளே ஸ்கூல்லேருந்து குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர அந்த கேப்ல ஒரு கையில வண்டிய ஓட்டிக்கிட்டு, இன்னொரு கையில திஸ் ஹேப்பன்ட். அண்ட் இப்போ நான் கேட்கிறேன், ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒருத்தர வேலைக்கு எடுக்கும்போது ஆதார், பான் மட்டும் வாங்குனா போதுமா? ம். டோன்ட் யூ ஆஸ்க் ஹிம் ம். இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஏன் அந்த இடத்துல இருந்து வேலைய விட்டு வந்தார்? ம். ம். நீங்க எவ்வளோ தான் சார் பொறுப்பெடுக்க முடியும்? ஒரு ம். பேரண்ட் வந்து எவ்வளோ தான் பொறுப்பெடுக்க முடியும்? நான் நம்பி தானே அனுப்புறேன். ம். என் குழந்தையோட ஒரு ஃபியூச்சருக்காக நான் 2 வேலை செய்வேன். ம். ஃப்ரீலான்சிங்கும் பண்ணுவேன், வேலையும் ம். பார்ப்பேன், என் ஒய்ஃபையும் நான் வேலை பார்க்க சொல்வேன். ம். ம். அப்போ ஒரு தாத்தா, பாட்டிங்கிறவங்க அவங்க என்ன ம். பண்ண முடியும்? ம். குழந்தைய வந்து அந்த ஸ்கூல் வேன் வரைக்கும் கொண்டு போய் விட பாதுகாப்பா முடியும். போயிட்டு வராங்களான்னு தான் பார்க்க முடியும். ஆஃப் கோர்ஸ். ம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஃபீமேல் ஸ்டாஃப் இல்லாத இடத்துக்கு ம். எதுக்கு ஒரு கேர்ள் சைல்ட நம்பி வந்து அனுப்புறீங்க? இது ம். 2 ஜெண்டருக்குமே ரொம்ப சங்கடமான சூழ்நிலை. ம். ஒரு மேல் நினைக்கலாம், அப்ப என்ன பார்த்தாலே உங்களுக்கு அப்படி தோணுதானா? ஆனா நாங்க பாதிக்கப்பட்டவங்க. இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு டைம்ல நமக்கு ஒரு தெருவுலயோ, பக்கத்து வீட்லயோ ஒரு அழகான குழந்தை இருக்கும். சின்ன குழந்தை. நம்ம கிள்ளி முத்தம் குடுப்போம். செல்லோன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை மாமான்னு சொல்லிட்டு போகும். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா, இது எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கே! குழந்தைங்களுக்கு இன்னேட்டாவே வந்து ம். ஒரு சென்சேஷன் இருக்கும். ம். இப்போ இன்னொரு கேஸ் சொல்றேன். ம். மும்பைலேருந்து ஒரு குழந்தைய வந்து ம். நார்மல் என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் சொன்னாரு. ம். அது என்ன டாக்டர் என் குழந்தை வந்து எல்லார்கிட்டயும் நல்லா பேசுது. நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் என் குழந்தைக்கு. ம். ஹாய் சொல்லு, ஹலோ சொல்லு, குட் மார்னிங் சொல்லு. ம். அண்ட் நீ வந்து ஒரு கர்ட்டஸிக்காக வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கர்ட்டஸி. கேன் யூ பிரஸ் த பட்டன் ஃபார் யூ? விச் ஃப்ளோர் வுட் யூ லைக் டு கோ? எந்த ஃப்ளோர் போணும் சொல்லுங்க அங்கிள் நான் ம். ம். பண்றேன். ஆனா ம். அந்த குழந்தை ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசவே இல்ல. ம். அப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு? ஏன்? ம். எதனால நீ அவர்கிட்ட பேச மாட்டேங்கிற? அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் தான் கேட்கிறாரு. அடுத்த நிமிஷம் திட்ட ஆரம்பிச்சுடுறாரு. ம். அந்த குழந்தை என்ன ஃபோர்ஸ் பண்ணியும் கேட்கவே இல்ல. ஒரு ம். 15 டேஸ்க்கு அப்புறம் அவர வேற ஒரு விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்க. ம். நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே ம். நமக்கும் இருந்தது, இப்ப இல்ல. ம். இப்ப ம். நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்டாக்சிகேட்டட் நாலேட்ஜ்ன்னு சொல்லுவோம். ம். இந்த ட்ரெஸ் போட்டா இவன் இப்படி. இவன் ம். டாட்டூ அடிச்சிருந்தா இவன் இப்படி. ம். இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணா இவ இப்படித்தான் இருப்பா. ம். ஆனா நமக்கு குழந்தையிலிருந்து ம். அப்படி இல்ல. உள்ளுணர்வ ம். சரியா புரிஞ்சுகிட்டு, அத ம். நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, ஒரு ம். சப்கான்ஷியஸா வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்வோம். ம். ஒரு கட் பிரெயின்னு சொல்வோம். ம். பிடிச்சா பழகுவோம், இல்லன்னா ம். நவுந்து நின்னுக்குவோம். கரெக்ட். அப்ப கரெக்ட். குழந்தை ஒருத்தர் வந்து ஓகே நான் போய் விளையாடுறேம்மா உங்க கூட, நான் பழகுறேம்மா அப்படின்னா, ம். அவங்க கூட ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் நின்னு பாருங்க. பார்க்குக்கு ம். அனுப்புறீங்களா? தனியா அனுப்ப வேண்டாம். நீங்க ம். போய் என்ன சார் வேல அத விட? ம். ம். அங்க போய் ஒரு 1 ஹவர் ம். சார் குவாலிட்டி டைம் எல்லா பேரண்ட்ஸும் ம். இப்ப முன்னாடி கூட்டு குடும்பமா இருக்கும்போது, ஒருத்தர் ஒரு தலைக்கு ஒருத்தர் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா குழந்தை டயர்ட் ஆயிடும். ஓகே. எங்க இருக்கு குழந்தைக்கு அவ்ளோ எனர்ஜி? நீங்க வந்து ஒரு 7லேருந்து 10 ம். வயசு வரைக்கும் குழந்தைக்கு அப்பதான் காக்னிட்டிவ் திங்கிங்ன்றது ஸ்டார்ட் ஆகும் ம். சைக்காலஜிக்கலா. ம். ம். அதாவது ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்கும். கரெக்ட். சாப்பாட மிச்சம் வைக்காம சாப்பிடுனா 7 வயசு வரைக்கும் சாப்பிட்டுட்டு, "அம்மா நான் குட் கேர்ள் தானே, நான் ம். சாப்பிட்டுட்டேன் பாத்தியா?" அப்படின்னு ம். கேட்கும். ம். 7வது வயசுல கேட்கும், "நான் ஏன் ம். சாப்பிடணும்? எனக்கு தான் பசிக்கலையே." ம். எதுக்கும்மா நான் கருவேப்பிலை சாப்பிடணும்? அப்ப ம். நீங்க என்ன பண்றீங்க? 7 வயசுக்கு அப்புறம் குட் கேர்ள், பேட் கேர்ள்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ம். தெரியணும் ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை எதுக்குங்கிறது. ம். ம். வேணும்னா எடுத்து வச்சுட்டு போன்னு சொல்லிட்டீங்கன்னா, ம். ம். அன்னைக்கே நீங்க வந்து ம். ஒரு கேள்வி, ஒரு கம்யூனிகேஷன ஸ்டாப் பண்றீங்க. ம். உங்க குழந்தைக்கு எந்த அளவுக்கு ம். நம்பிக்கை வரணும் அப்படின்னா, ம். எனக்கு இங்க என்னவோ பண்ணுதுப்பான்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க ம். கேளுங்க. என்ன தங்கம் பண்ணுது? என்ன இருக்கீங்க? ஸோ உங்களுக்கு உங்க குழந்தை வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஆக்சுவலா. உங்க ம். குழந்தை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியணும். ம். சார் எத்தன பேர் அவைலபிளா இருக்கோம் சார்? ம். ம். நீங்களும் நானும் எத்தன மணிக்கு வீட்டுக்கு போறோம்? கரெக்ட். நான் குழந்தை தூங்குன அப்புறம் போயிட்டு ம். குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வெளிய போயிட்டேன்னா, நான் என் குழந்தைக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் தான். இதே சண்டே ஒரு நாள் இருக்கும். அந்த சண்டேவும் நான் வெளிய அலைஞ்சிட்டு இருக்கேன். டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சண்டே சொல்லிட்டு குழந்தை ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். இங்க போணும், அங்க போணும். கரெக்ட். கரெக்ட். நான் வந்து ஒண்ணுமே பண்ணாம கொஞ்ச நேரம் என் குழந்தை கூட ம். இருக்கணும். ம். ம். என் குழந்தை ஒரு பெரிய கதை சொல்லும். அந்த ம். அந்த கதையில வந்து என் குழந்தையோட எல்லா எண்ணங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். ம். ம். திடீர்னு குழந்தை சொல்லும், "நான் பஸ் டிரைவர் ஆக போறேன்."
ஏன் ம். தங்கம்னா அதுல ஏதோ ஒரு இம்ப்ரெஸ் ஆயிருக்கும் அந்த கேரக்டர். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். திடீர்னு வந்து நான் ஸ்பை ஆக போறேன்னு சொல்லும். இன்னைக்கு ம், எந்த குழந்தைக்கும் ரியல் எக்ஸ்போஷர் இல்ல. என்ன வெப் ம், சீரிஸ் ஓடுதோ Netflixல அதுவாகும். அடுத்த ம், மாசம் வேற Netflix போச்சுன்னா, இப்போ நம்ம ம், கிருஷ்ணகிரி கேஸ் எடுத்துக்கலாம். ம், பெடகாலஜிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் சார். நான் ம், ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நெறைய டீச்சர்ஸ ம், டிஎன்பிஎஸ்சிக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ம், யுஜிசிக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ம், அந்த சப்ஜெக்ட்ல நாங்க என்ன சொல்லிக் குடுக்குறோம் அப்டின்னா, குழந்தையோட சைக்காலஜி எப்படி இருக்கும்? ம், அப்போ இந்த பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபலுக்குலாம் அந்த சப்ஜெக்ட் இல்லீங்களா? ம், இல்ல நீங்க ரிவைஸ் பண்ணலீங்களா? ம், ம், உங்களுக்கு எப்படி வந்து அந்த குழந்தையோட சைக்காலஜி தெரியாம போச்சு? ம், ம், இங்கேயும் ஒரு டாக்டர் தான் அந்த குழந்தைய காப்பாத்தியிருக்காங்க. கொண்டு ம், போன இடத்துல அந்த டாக்டர் அத எக்ஸாமின் பண்ணிட்டு தான் ம், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஏன் கேட்கிறேன், இன் ஹவுஸ் டாக்டர்ஸ் ஏன் இருக்கறதில்ல? ம், ம், என்ன சார் ஆகப்போகுது ஒரு விசிட்டிங் டாக்டருக்கு ம், இன் ஹவுஸ் நீங்க குடுக்கறதுக்கு? ம், ம், ஏன்னா, அந்த குழந்தை வந்து டீச்சர தான் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ விட ஒரு ம், டீனேஜ் வரைக்கும் அந்த குழந்தை 8 மணி நேரம் ஸ்கூல்ல தான் இருக்கும். ம், ஒண்ணு அந்த டீச்சர்ஸ பெடகாலஜி ட்ரெயின் பண்ணி ம், வொர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க. சார் ம், டெஸ்ட் வைங்க சார் உங்க டீச்சருக்கு. ம், அந்த டீச்சர் வந்து சரியா அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணல. ஃபேவரைட் ம், டீச்சர்ஸ் இருக்கணும் சார். அவார்ட் ம், குடுங்க. ம், தயவு செஞ்சு ஃபேவரைட் டீச்சர் அவார்ட் குடுங்க. ம், அதுக்காவது போட்டி போடுறாங்களான்னு பார்ப்போம். ம், ம், இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க இன்ஸ்டிடியூட்ட காப்பாத்துறேன்னு ஒரு குழந்தைய விட்டுட்டீங்க. ம், இப்ப இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ம், பொள்ளாச்சி கேஸா இருந்தாலும், எந்த ம், கேஸா இருந்தாலும், நல்ல அண்ணன், தம்பி இல்ல, ம், நல்ல அத்தை, மாமா, அப்பா இல்லன்னா, அந்த ம், குழந்தையோட லைஃப் அவ்வளோதான் சார். ம், ம், என் குழந்தைய அவமானமா பார்க்கறதுக்கு பதிலா, ம், என் குழந்தைக்கு தான் இது நடந்திருக்கே தவிர, என் ம். குழந்தை ஒண்ணும் இதுக்கு காரணம் கிடையாதுல்ல. கரெக்ட். வெரி எதுக்கு குட். சார் ஒரு கரெக்ட். விக்டிமோட பேரண்ட் வந்து தலை குனியணும்? கரெக்ட். இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நிஜமாவே கோயில் கட்டி கும்பிடலாம். வெரி குட். கரெக்ட். ஏன்னா, நீங்க கரெக்ட். உங்க குழந்தைக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்க, உன்ன தள்ளி விட்டா, நீ ம். எந்திரிச்சு நில்லு, நான் இருக்கேன் உன் கூட. ஏன்னா, இந்த கேஸ் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த குழந்தை சொல்லி, இது வந்து இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமா, இதுவரைக்கும் ஒரு 13 குழந்தைங்க போயிட்டு, எங்களுக்கும் இந்த மாதிரி அவர் வந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க ஸ்டேஷன்ல. வாக்குமூலம் குடுத்துருக்காங்க. இப்போ இத்தன நாள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். இத்தன வருஷம், 1 வருஷமா அந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கும்? அததான் அவங்க எப்படி வெளிய இப்ப யார பார்த்தாலும் ஒரு பய உணர்வு வந்துரும்ல உங்களுக்கு. இப்போ அது என்னோட கேள்வி அதுதான். இப்போ அந்த மாரி இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ம். நேரத்துல கூட, ஏதோ ஒரு குழந்தைக்கு இந்த மாரி விஷயம் நடந்துட்டு இருக்கலாம். அது குழந்தை தான்னு அவசியம் இல்ல. வெளிய சொல்ல முடியாத இன்வெர்ட்டரா இருக்கிற நெறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க எப்படி அத கவுன்சிலிங் எப்படி அதுலருந்து வெளிய வரணும்னு நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்ல முடியுமா? முதல் விஷயம் வந்து, தமிழ்நாடு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்ல ஆரம்பிச்சு, இந்தியன் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வரைக்கும் நெறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு. ம், நீங்க ஜஸ்ட் அதுக்கு கால் பண்ணி, உங்க மனசுல இருக்கிறத கொட்டிடுங்க. ம். அந்த நம்பர் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நம்ம அது லாஸ்ட்ல உங்களுக்கு நான் ஷேர் ஷூர், பண்றேன். ஷூர், நீங்க ஷூர். Google போயிட்டு, ம், உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்ன்னு போட்டாலே ம். லாங்குவேஜ் பேசிஸா உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஓகே. இல்ல எனக்கு வந்து இன்னும் கூட தெளிவா வேணும். ஏன்னா ம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ம். கவர்மெண்ட்டால எவ்ளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் வந்து கரெக்ட், பண்ணுவாங்க. கரெக்ட், கரெக்ட். இல்ல எனக்கு வந்து என் பொண்ணு அப்செட் நெறைய பேரண்ட்ஸ் ம், என்னோட 10+ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல பேரண்ட்ஸ் கூப்ட்டு வராங்க. ம், ஒரு 2019லேருந்தே பேரண்ட்ஸ் என்கிட்ட ம், கூப்ட்டு வராங்க. ம், இந்த மாரி என் பொண்ணு வந்து ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்றா. ம், ஒரு ரொம்ப நல்ல பேரண்ட் சார் ம், அவர் ஆக்சுவலா. அவர் ஒரு அ நம்ம ஸ்டேட் கிடையாது. டிஃபரண்ட் ம், ம், ஸ்டேட். ம், அவர் வந்து சொன்னாரு, "என் பொண்ணுக்கு என்னவோங்க. ம், ஆனா என்கிட்ட என் பொண்ணு சொல்லுச்சு, ம், கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போப்பா." அந்த பொண்ணு சிபிஎஸ்இ படிக்கிறா. ம், அவளுக்கு ம். சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு 6த் ஓ! ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஓ! அப்ப அந்த 7த் ஸ்டாண்டர்ட் பொண்ணு சொல்றா, "அப்பா இதுக்கு நீ சரியான ஆள் இல்ல. ம், இதுக்குன்னு படிச்சவங்க இருக்காங்க. என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ." அப்ப ம், அந்த ம், பொண்ணு ம், சொல்ற விஷயம், ம். ஒரு லைப்ரரியன்னால அந்த பொண்ணு 6 மந்த்ஸா மொலஸ்ட் ஆகப்பட்டிருக்கா. அப்ப நான் புக் ஓகே. எடுக்க போனாலே அவர் இப்படி பண்றாரு. ம், அது ஒண்ணும் நார்மல் ஸ்கூல்லாம் இல்லங்க. ம், லட்சக்கணக்குல கட்டணுங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு. ம், 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 அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து இப்ப அவங்க அப்பாவும் நானும் உட்காந்து ம், பேசுவோம். ம், "சரி இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்?" ம், 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 இது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ம், சப்போர்ட்டிவா ம், அவர் ம், சொல்றாரு, "நான் மெயில் அனுப்புனேன். சப்போர்ட் பண்ணலங்க. ம், உங்க பொண்ணுக்கு தான் கவுன்சிலிங் தேவைப்படும். ம், அந்த ம், பெர்சன் ரொம்ப நல்லவரு." அப்படிலாம் சொல்றாங்க. ம், சார் அப்ப வெயிட் பண்ண வேண்டாம். ம், இப்போ அந்த பொண்ணுக்கு நான் ஆன்சரபிள் சார். ம், என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ம், சொசைட்டியால ஒரு ம், அநீதி நடக்குது. ம், நான் இத சரியா ஃபேஸ் பண்ணலன்னா, என் ம். பிள்ளை அவளையும் நம்ப மாட்டா, என்னையும் நம்ப மாட்டா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஒவ்வொரு பேரண்ட்டும் இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ம், ம், உங்க பொண்ணோ, உங்க பையனோ உங்ககிட்ட ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்து சொல்றாங்கன்னா, ம், அத ம், நீங்க அட்ரஸ் பண்ணலன்னா, அன்னைக்கே நீங்க தோத்து போயிட்டீங்க. உங்க பொண்ணெல்லாம் உங்கள தோற்கடிக்கல. நீங்க ம், தான் சூஸ் பண்ணி தோத்து போறீங்க. ம், அந்த கிருஷ்ணகிரியில இருந்த எல்லா பேரண்ட்டுமே ம், இன்னைக்கு ஆக்சுவலா வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. ம், நடந்த தப்பு என்னால தான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஓனிங் த ம், மிஸ்டேக். ஆமா நான் ம், மேனேஜ்மென்ட்ட கொஞ்சம் பார்த்து செலக்ட் ம், பண்ணியிருக்கணும். ம், நான் கொஞ்சம் ஏன்னா யாருமே சும்மா ஒண்ணும் ம், என்எஸ்எஸ்க்கு, ம், ம், என்சிசிக்குலாம் ம். அனுப்புறதில்ல. என் புள்ள இன்னும் நல்லா வரணும்னு தான் அனுப்பிச்சாங்க. கரெக்ட், கரெக்ட். அது வந்து முட்டுக்கட்ட தானே தவிர, ம், ஒண்ணும் முள்புதர்ல உள்ள போனா வெளியவே வர முடியாத ராக் பாட்டம்லாம் ம், ம், கிடையாது. ம், அந்த மாதிரி உங்க உங்க வந்து டெய்லி ஒரு 45 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ம், சார். ம், குழந்தைக்கே பேச இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் பக்கத்துல உட்காருங்க. ம், ஒரு 2 நாள் அப்புறம் கேட்கும், "ஏன்பா பக்கத்துல உட்காந்துருக்க? ஏம்மா பக்கத்துல உட்காந்துருக்க?" ம், "இல்லம்மா உனக்கு ஜஸ்ட் பேசணும் உன்கிட்ட." உனக்கு ம், ஒரு 1 வாரம் கழிச்சு பேசும் அந்த ம், குழந்தை. ம், சரிப்பா நீ ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்க. ம், ஏன்னா நீ எஃபோர்ட் போடுற. அது ம். கன்சிஸ்டன்ட்ன்னு அந்த குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு அது புரியுது. புரியும். ம். புரியும்போது அந்த குழந்தை ஓப்பன் அப் ஆகும். கரெக்ட். ஓப்பன் அப் ஆனா 90% இஷ்யூ முடிஞ்சிருதுங்க சார். ம், இப்ப இந்த ம், குழந்தை ம், பேசுறதுக்கு ஆள் இல்லாத போது ம், Instagram போது. ம், 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 Facebook போறாங்க. ம்,
என்னெல்லாம் வேணும்? எனக்கு சென்ஸ் ஆஃப் வேலிடேஷன் வேணும். என்னையும் ஒருத்தர் பார்க்கணும். ம். என்னையும் ஒருத்தர் மதிக்கணும். ம். சாப்பிட்டியான்னு கேட்கணும். ம். 2வது அக்னாலெட்ஜ்மென்ட். ம். "ஏய் நீ எனக்கு இத பண்ணியிருக்கல்ல ரொம்ப தேங்க்ஸ்." ம். அக்னாலெட்ஜ்மென்ட்ஸ். ம். அப்புறம் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். ம். எனக்கும் உனக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது. ம். நீங்க ம். சாட் எடுத்து ஒரு டீனேஜர் சாட் எடுத்து படிச்சு பாருங்களேன். நான் இட்லி கேட்டேன், எங்க அம்மா தோசை குடுத்துட்டாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. ம். இப்ப நீங்க கேட்கலாம், நாங்கலாம் அந்த காலத்துல ம். சோறே பெரிய விஷயம்னு நெனச்சோம். ம். டைம் மாறிடுச்சு. ஏன்னா நீங்க ம். பார்த்தது ஒளியும் ஒலியும். இன்னைக்கு Netflix வெப் சீரிஸ்ல யுஎஸ்ல நடக்கிற ஸ்கூல் வெப் சீரிஸ் எடுத்து போடுறாங்க. ம். 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 இங்க இருக்கிற ஒரு 13 வயசு பொண்ணு, ஓ அவளுக்கும் 13 எனக்கும் 13 அப்ப நானும் செக்ஸ் பத்தி பேசலாம் போல இருக்கே. ம். வெர்ஜினிட்டிய லூஸ் பண்றது அந்த வெப் சீரிஸோட ஒரு பெரிய கோல். ஓகே. Netflixல ம். ஒரு ஒரு வெப் சீரிஸ். எனக்கு இது எப்படி தெரியும்னா, ஒரு டீனேஜ் கவுன்சிலிங் ஒரு குரூப்பா எனக்கு வரும். ம். அப்ப அந்த குழந்தைங்கிட்ட கேட்பேன். "வை டூ யூ திங்க் இதெல்லாம் ம். ஓகேன்னு உனக்கு ஏன் தோணுது?" நான் ம். பார்த்தேனே அந்த வெப் சீரிஸ்ல அவ பண்றாளே. அவளும் 13 நானும் 13. ம். அந்த குழந்தைக்கு இன்னும் அந்த 13 இயர் அந்த ம். கேஸ்ட்டே வந்து அந்த ம். 13 இயர் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ம். ம். ஸோ ம். அப்போ நம்ம வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ம். வைஃபை போட்டு குடுத்தாச்சு, Netflix போட்டு ம். குடுத்தாச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு குடுத்தாச்சு. ம். குழந்தைக்கு யார் கிளாரிட்டி குடுப்பா? ம். ம். நம்ம படத்துல பார்க்கறதெல்லாம் நிஜத்துல பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ம். 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 முக்கியமான விஷயம் டீனேஜர்ஸ்க்கு ம். சல்கஸ் கைரின்னு சொல்லிட்டு பிரெயினோட மடிப்புகள் அதிகமாகும்போது ஓகே. அட்வென்ச்சரஸா பண்ணணும்னு தோணும். ஓகே. ஓகே. பியூபர்ட்டியோட பெரிய விஷயம் என்னன்னா, ம். என்ன எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும். ம். என்ன எல்லாரும் ரொம்ப பேம்பர் பண்ணணும். என்ன வந்து எந்த விதத்திலயும் வந்து என்ன ஒதுக்கிடக்கூடாது யாரும். ம். ஆனா, இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா தானே நடக்குது. ம். ம். நீ ம். நீ வளர்ந்துட்ட. நீயே உன் பெட்ஷீட்ட மடிச்சு வை. ம். நீயே உன் ட்ரெஸ்ஸ ம். பார்த்து இல்லன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ம். ஓவரா பண்ணிடுவோம். உங்ககிட்ட ம். அது முடிஞ்சிரும். எக்ஸ்பெக்டேஷனே ம். இருக்காது. ம். ம். வெளிய போகுறாங்க குழந்தைங்க. ஓகே. ம். ஸோ இந்த அட்வென்ச்சர் வந்து அந்த காலத்துல போருக்கு போணும், காளை அடக்கணும், ம். பூ கட்டுனாங்க. ம். புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. ம். ம். எப்ப பாரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். பிரைவசி எப்படா கிடைக்கும்னு இருக்கும். இப்ப டூ மச் ஆஃப் பிரைவசி. எனக்கு எம்ப்டினஸ். என்கிட்ட வந்து ஒரு 11 வயசு பொண்ணு சொல்றா, "எனக்கு ரொம்ப எம்ப்டியா இருக்கு என் லைஃப்." ம். சரி என்னம்மா பண்ணுவ எம்ப்டியா இருக்கும்போது? ஐ யூஸ்ட் டு சாட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எனக்கு அப்போ உனக்கு அந்த குழந்தைக்கு பேச பிடிக்குது. ம். ம். ஏன்னா அந்த குழந்தைக்கு லிசனிங் புரியுது. பிடிக்குது, ம். புரிஞ்சுக்க ம். பிடிக்குது. ம். ம். அப்ப நான் என்ன பண்றேன்? எதுவுமே குடுக்கறதில்ல. பெண் ம். பிள்ளைகள் வந்து அந்த எம்ப்டினஸ போக்குறதுக்கு ஒரு ம். ஆண் நண்பரோடவோ, வேற ம். நண்பர்களோடயோ பேசுறாங்க. ம். ஆண் பிள்ளைகள் பான், மாஸ்டர்பேஷன். ஏன்னா 2 ம். பேருக்கும் வேற ஹார்மோன். ம். இவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், அது அவங்களுக்கு 2 பேரும் டெஸ்டோஸ்டெரான். தனிமையில இருக்கும்போது தான் இந்த விஷயத்த வந்து முயற்சி பண்ணணும்னு ஈடுபடுறாங்க. இந்த எல்லா கேஸ் ஹிஸ்டரியும் எடுத்து அவங்க மொபைல் எடுத்து பாருங்க. ம். n நம்பர் ஆஃப் பான்ஸ் இருந்திருக்கு. ம். இப்போ நான் பான்ல நார்மலா குழந்தைங்க என்ன ஆமா. பண்ணுவாங்க? இப்போ ஆக்சுவலி வந்து அந்த கொல்கட்டா கேஸ்ல அந்த சஞ்சய் ராயோட மொபைல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, இயற்கைக்கு மாறான ப்ரான் வீடியோஸ் இருந்திருக்கு. ம். இன்னைக்கு அ ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவனுடைய ஃபோன வாங்கி செக் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ல செக் பண்ணியிருக்காங்க. கூட படிக்கிற சக மாணவியோடைய நியூட் ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. ம். ப்ரான் சைட்ஸ்ல அவர் போய் பார்த்த வீடியோஸ் எல்லாம் அவரோட ஹிஸ்ட்ரியில இருந்திருக்கு. அவன் நினச்சிட்டான் இன்ஸ்டா டெலிட் பண்ணிட்டா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ குழந்தைங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, கையில ஃபோன் வந்த உடனே எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து ஓடிட்டே இருக்காங்க. ஒரு வயசுன்னு இருந்தது, ஒரு அனுபவம்ன்னு இருந்தது. அதுகிட்ட போகும்போதே, அதில மாட்டிக்கிறவங்களே அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டமா இருக்கும்போது, ஸ்கூல் டைம்லேயே இதில அ மாட்ற அந்த குழந்தைங்க, அதுலருந்து எப்போ வெளிய வருவாங்க? எப்படி வெளிய வருவாங்க? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, எல்லா ஸ்கூல்லயும், எல்லா காலேஜ்லயுமே உங்கள மாதிரியான ஒரு சைக்காலஜி டாக்டர்ஸ் வந்து எவ்ரி இயரோ இல்ல எவ்ரி மந்த்தோ ஒரு விசிட் போணும். எல்லார்கிட்டயும் பேசணும். அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்த மாரி தமிழ்நாட்டுலன்னு இல்ல. நமக்கு இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு வந்த மாரி தான் இருக்கு. ஸோ இது நீடா இப்போ? சார் யூரோப்பியன் பார்த்து நம்ம நெறைய மாறிட்டோம். ஓகே. நம்ப வந்து அவங்கள ம். பார்த்து பண்ணா கம்ப்ளீட்டா பண்ணணும். இல்ல ம். நம்ப இஷ்டத்துக்கு நம்ப இருக்கணும். ஓகே. நம்ப வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டோம். ம். ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது. ம். ம். யூரோப்பியன் பார்த்து ம். பண்ணோம். இப்ப யூரோப்பியன்ஸ் வந்து எப்பயுமே இன் ஹவுஸ் கவுன்சிலர்ஸ் ம். வச்சிருக்காங்க. ம். ம். அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ம். ஃப்ரீயான எஜுகேஷன் தான் யுஎஸ்ல. ம். அந்த காஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன்ல கூட கவுன்சிலிங் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. அத வந்து ஒரு டேபு டாபிக்கா பார்க்கவே மாட்டாங்க. ஓகே. ஒரு 6 வயசு பொண்ணு ஸ்ட்ரெஸ்னாலும் என்னம்மா ஆச்சு? நம்ம என்ன ம். சொல்லுவோம்? உனக்கு என்ன வேண்டியிருக்கு இந்த வயசுல ம். ஸ்ட்ரெஸ் போ. ம். 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 நீங்க நெக்லெக்ட் பண்ற ஒவ்வொன்னும் ம். குழந்தை ரிஜெக்ஷனா தான் பார்க்கும். ஓகே. என்ன ஓகே. இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன யார் அக்செப்ட் பண்றாங்களோ ம். நான் அவங்க ம். கிட்ட ம். போய்க்கிறேன். ம். ம். ஸோ இந்த இன்ஹவுஸ் கவுன்சிலர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, நாங்க வந்து இத வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நாங்க பண்றோம்னு சொல்லல. ம். உங்க டீச்சர்ஸ குடுங்க நாங்க ட்ரெயின் பண்ணி குடுக்குறோம். ம். 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 ஆனா அந்த டீச்சர் வந்து ஸ்டேபிளாவும், நடுநிலையாவும் இருக்கணும். அந்த மாரி யாராவது வந்திருக்காங்களா? வரைக்கும் டீச்சர்ஸ் உங்கள தேடி? சில ஸ்கூல் ஸ்டெப் எடுத்திருக்காங்க சார். ஆனா ஒரு 1%ன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இந்தியால இருக்க எத்தனையோ ஸ்கூல்ல ம். எனக்கு வந்து பெங்களூர் ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ம். தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நான் அவமானப்பட்டுட்டு வந்திருக்கேன். ஓ! அவங்க சொல்றாங்க எங்ககிட்ட, ம். ம். அம் எங்ககிட்டயே நெறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. நீங்க இந்த சயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இத பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க. ஓ! ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. எனக்கு ம். சிரிப்பு தான் வந்தது. ம். ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங்னா என்னன்னு தெரியல. இல்ல ரொம்ப வருஷமா செக்ஸ் எஜுகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ரொம்ப நாளா இருந்தது. ஆனா நம்ம தமிழ் சமூகத்துல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த விஷயத்த எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளவு மறைக்கிறாங்க.
அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க கூட வெளியே வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்த வாய்ஸ் அவுட் பண்ணாதான் அந்த தவறை செய்யறவனுக்கு ஒரு பயம் வரும். ஸோ செக்ஸ் தவறை செஞ்சா எஜுகேஷன்ங்கிறது வந்து ம், இட்ஸ் நாட் அபவுட் டெல்லிங் பீப்புள் இப்படி தான் ஒரு ஆணும் ம், ஒரு பொண்ணும் சேருவாங்க. அது இல்ல ம், செக்ஸ் எஜுகேஷன். ம், ம், செக்ஸ் எஜுகேஷன்னா இந்த ம், உடற்கூறுல ம், ப்ளஷர் ஆஃப் ஆக்ட்டுக்கு பிரைவேட் பார்ட்ஸ் இருக்கு. ம், மத்தபடி அந்த குழந்தைக்கும் அந்த ம், பையனுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. ம், அந்த யூட்ரஸ்ல வந்து ஒரு குழந்தை பிறக்கும். நீ ம், பண்ற அந்த ஆக்ட் ஆஃப் ப்ளஷருக்கு அப்புறம் ம், இவ்ளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ம், 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 அண்ட் இது வந்து உன்னோட பாடியில மெமரைஸ் ஆயிடும். ம், நீ ஒரு 10 பொண்ணு கூட போற அப்படின்னா உனக்கே ம், கன்ஃபியூஸ் ஆயிடும். நான் வந்து ம், யார்கிட்ட தான் என்ன எனக்கு பிடிச்சிருக்கு. ம், ஸோ ம், இப்போ ரேப் ரேப் பண்ற எல்லார்கிட்டயுமே வந்து ம், ரேபிஸ்ட் மைண்ட் செட்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சே இருக்கு. ம், அதுல என்ன சொல்றாங்கன்னா, ம். இவங்க யாருமே இன்பத்துக்காக பண்ணல. இன்பமும் அவங்களுக்கு கிடைக்கல. அது ஓ! அவங்களுக்கும் தெரியும். ஓகே. இது ஒரு அத்தாரிட்டேட்டிவ்னஸ். ம், 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 என்னை யாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீ எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணுவ? ம், வேணான்னு சொன்னா அவனுக்கு கோவம் வருது. அது ம், எப்படி நீ என்ன வேணான்னு சொல்வ? ம், ம், ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் புரியல. ம், எங்கேயுமே கிடைக்காத மரியாதை, அக்செப்டன்ஸ ம், எப்படி அந்த பொண்ண ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க முடியும்? ம், 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 கொலை பண்ண அப்புறம் கூட அது இறந்த பிணம்னே தெரியறதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ம், அது நிறுத்த முடியல. ம், அப்போ ஒரு பையன ஒரு அனிமலா மாத்துற அளவுக்கு ம், சொசைட்டி கூட தான் இருந்துச்சு. ம், அவனா மாறுனான்னு சொல்லலாம். கரெக்ட் ம், தான். ம், ஆனா அப்படி ஒருத்தர் இருக்கிற அதே தெருவுல தான் நீங்களும் உங்க குழந்தைங்களும் இருக்கீங்க. ம், 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 அப்போ ஒரு பையன பெத்த எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஹை ரெஸ்பான்சிபிள். என் ம், பையன் 8 வயசு தாண்டுறானா? ம், ஷூ கேட்டா வாங்கி தர்றீங்க. மால் ம், கூப்பிட்டு போனா வாங்கி தர்றீங்க. ம், கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றானா? ம், ஆம்பள பையன் அப்படித்தான் விடாம ம், கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு ம், வந்து இந்த மாரி பண்றாங்க. ம், கொஞ்சம் எனக்கு நெறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு மாரி ஹேப்பியா சொல்லுவாங்க. ம், பொம்பள பிள்ளைக்கு அவ்வளோ கோவம் வரக்கூடாதுன்னு சொல்ற பேரண்ட்ஸ், ம், என்கிட்ட வந்து சிப்லிங்ஸா வரும்போது சொல்லுவாங்க. எங்க ம், அண்ணா கோவப்பட்டு எதையோ தூக்கி போட்டா இவங்க வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ம். ஆம்பள கரெக்ட், பையன். கரெக்ட். இன்னுமா இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? எத்தனையோ லெகசிஸ வந்து இன்னைக்கு பிசினஸ வந்து கோயம்புத்தூர் சைடுல விமன் எடுத்து ரன் பண்றாங்க. ம், ம், விமன் ஆன்டர்பிரினர்ஷிப்னே இப்ப தனியா வந்துட்டு இருக்கு. அப்போ ம், ம், ஜெண்டர் பார்க்காதீங்க. இப்படியே ஜெண்டர் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, ம், ஒரு பக்கம் அடி வாங்கிட்டே இருக்கும். ஒரு ம், சரி, சரி இப்ப ரேப் பண்ணவங்கலாம் ஆண்களுங்கிறதுனால வந்து ம். அவங்கலாம் சந்தோஷமாவா இருக்காங்க? கரெக்ட், இல்ல. கரெக்ட். அப்ப நம்ம இந்த ஆண் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட அட்ரினலின் ரஷ்க்கான அந்த ஒரு டைம் வரும்போது சிலம்பத்துல சேர்த்து விடுங்க. ஓகே. ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடுங்க. ம், ம், அவங்களோட அந்த ஒரு ம், எனர்ஜி அதிகப்படியா இருக்கும். ம், ம், சேனல் பண்ணி குடுங்க. ம், ஒரு ம், பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு 8 வயசுலேருந்து, ம், "அம்மா நான் அழகா இருக்கேனா? ம், என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்கம்மா." ம், ஆனா என் கிளாஸ்ல என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க, ம், அவங்களுக்கு கரெக்ட்டா 7 இயர்ஸ் இருக்கும். ம், 2 ஸ்கூல் மாத்திட்டாங்க. அப்போ அவங்க ம், அம்மா வந்து கடைசியா கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க ம், சொன்னாங்க, அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், "ஏம்மா, ம். நான் கருப்பா இருக்கிறதுனால யாருமே யாருமே என் கிளாஸ்ல பேசுறதில்ல. ஓ! நான் கிராஸ் செக் பண்றேன்." நான் வந்து ஓகே. அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கிராஸ் செக் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, ம், "ஆமா, என்னன்னு தெரியல. யாருமே அவகிட்ட ம். ஆக்சுவலா அந்த பொண்ணு சொன்னது உண்ம. ஓகே, ஓகே. அந்த பொண்ணால அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்க்கு போ முடியல. அங்க 8 வயசு இருக்கக்கூடிய குழந்தை. 8 வயசு குழந்தை சொல்லுது. எனக்கு யாருமே என் பெஞ்ச்ல வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க. நானா போய் உட்கார்ந்தாலும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க யாருமே. ம், 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 இதுவே ஒரு 16 வயசு குழந்தை சொல்லும்போது என்கிட்ட ம். எந்த பையனும் பேச மாட்டேங்கிறான். அப்ப எந்த ஓகே. பையன் பேசுறானோ ம், அவனுக்கு ஸ்டாண்டர்டே இந்த பொண்ணு செட் பண்ண மாட்டா. ம், யாரா பேசினா போதும். ம், ம், இன்னைக்கு ரீல்ஸ், Instagram ம், ரீல்ஸ் ம், பண்ற எல்லாருமே ம். அக்னாலெட்ஜ்மென்ட்க்கு தானே அத பண்றீங்க. கரெக்ட். நான் பண்றேன் எனக்கு நீ ஏதாவது ஒரு ஆல்மோஸ்ட் அது எப்படி இருக்குன்னா பெக்கிங் ஃபார் எமோஷன். ம், சரி இன்னும் மட்டமா பண்றேன். இன்னும் கம்மி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். ம், இன்னும் நல்ல ட்ரெண்டான சாங் பண்றேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ம், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ம். எனக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் வேணும். எத்தன லைக்ஸ் அது இருக்கு? சைக்காலஜி பிரச்சனை தான் அப்போ. அது கண்டிப்பா சைக்காலஜி பிரச்சனை தான். உங்க கூட நீங்க ஹேப்பியா இல்லங்க. ம், உங்களால உங்கள ஹேப்பியா பார்த்துக்க முடியல. ம், ஒரு சென்ஸ் ஆஃப் வேலிடேஷன் தேடுறது. நீ ம், என்ன ஓகேன்னு சொன்னா, நான் அத வச்சு நான் வந்து ஒரு ம், எமோஷனல் டிபெண்டன்சி. ம், ம், எமோஷனல் டிபெண்டன்சி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாலே நமக்கு ஷாக்கா இருக்கும். அதாவது எனக்கு ஒருத்தர் பிடிக்கும். அவங்க ம், பேசினா அன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். ம், அவங்க ம், பேசலன்னா நான் சோகமா இருப்பேன். ம், இந்த எனக்கு ஒருத்தர பிடிக்கும். த ஒன் அது ம், பேரண்ட்ஸா இல்ல ம், அப்டின்னா, நான் ம், போய் தேடணும் சொசைட்டில. ம், ம், எனக்கு வேற ஒரு 10 பேருக்கு அப்புறம் செட்டே ஆகலன்னா, ம், யார் கிடைச்சாலும் அவங்க தான் த ஒன்ன்னு நெனச்சுட்டு நான் ம், அடிக்ட் ஆயிடுவேன். ம். அது ரேபிஸ்ட்க்கு வேற மாரி அடிக்ட் ஆகும். ஓகே. பெண் குழந்தைங்களுக்கு வேற மாரி ம், அடிக்ட் ஆகும். ம், ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். ம், பேரண்ட்ஸும், மேனேஜ்மென்ட்டும் அவைலபிளா இருக்கணும். ம், 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 2வது ஒரு ஃபோன் நம்பர்ங்கிறது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஸ்டிக் ஆயிருக்கணும். ம். இதுக்கு உடனே நீ மெசேஜ் பண்ணலாம். எல்லா ஸ்கூல்ஸ், எல்லா காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஆஃபீஸ் காலேஜஸ் எல்லாத்துலயும். இருக்கணும் சார். கண்டிப்பா இருக்கணும். ம், நான் இந்த தடவ வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல அந்த இது பார்த்தேன். வந்தே பாரத்ல போயிட்டு இருந்தேன். ம், முன்னாடி வந்து ஒரு நம்பர் இருக்கு. ம், ஏசி வந்து சரியா இல்லன்னா நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ம். நிஜமாவே வந்து பார்த்தாங்க. ஏன் சார் வெரி ஒரு குட். எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ்ல ஒரு ஏசி ம், சரியில்லன்னா சொல்ல முடியிற அளவுக்கு ஒரு நம்பர் இருக்கு. ஏன் ம். சார் ஸ்கூல்லயும், காலேஜ்லயும் அந்த நம்பர் இல்ல? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். என் கண்ணு முன்னாடி ஒரு பையன் இப்படி பிஹேவ் பண்றான் ம், அப்படின்னா, இப்ப அந்த பொண்ணு அனானமஸா அத ம், எடுத்து போட முடியணும். ஃபர்ஸ்ட் ம், அதுக்கு மேனேஜ்மென்ட் மேல குழந்தைங்களுக்கு நம்பிக்கை வரணும். ம், ம், ம். எத்தன டீச்சர்ஸ் அன்னைக்கு மாரி இப்ப பிக்னிக் கூட்டு போறாங்க சார்? கரெக்ட், இன்னைக்கு கரெக்ட். எத்தன ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட வீட்டுக்கு போயிட்டு நம்ம ம், தீபாவளி பொங்கலுக்குலாம் சார் ம், கிஃப்ட்டே குடுக்கறது இல்ல சார். ஸ்விக்கில போட்டு அனுப்பி விட்டுறோம். ம், ம். நீங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகே. கெட்டிங் டு நோ ஈச் அதர்ங்கிற மாரியான ம், ஒரு வொர்க் ஷாப்ப கொண்டு வாங்க. ம், ம், என் பொண்ணு இது படிக்கிறாங்க. ம், நீங்க எந்த ஊருங்க ம், நீங்க? ம், ம், இப்ப
இப்ப சொல்றாங்க ரன்னிங் பாப்புலேஷன். ம். கோயம்புத்தூர் பீப்பிள்லாம் கோயம்புத்தூரே கிடையாது. ம். சரிங்க நம்ம வேகமா வளர்றோம் சார். ம். ம். நம்ம இதுக்கு மேலலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நம்ம கூட ம். தான் யுஎஸ்ல போய் செட்டில் ஆகுறோம். ம். ம். அப்ப நான் இன்னும் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜிய மாத்தணும். என் ம். குழந்தைக்கு வந்து ம். சுத்தி இருக்கிறவங்கள நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ம். எனக்கு தெரியணும்ல சார். ம். ம். இப்ப நம்ம கூட இத்தனை பேர் இருக்கோம் ஸ்டுடியோல. ம். எத்தனை பேருக்கு 5 தெருவுல யார் யார் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா யுஎஸ் காரனுக்கும், யுகே காரனுக்கும் ப்ரொவின்ஸ்ல யார் இருக்கான்னு உனக்கு தெரியும். ஓ! அவங்க ப்ரொவின்ஸ்ல எத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க, ம். எத்தனை இமிகிரன்ட்ஸ் இருக்காங்க, ம். எந்த கண்ட்ரி ஆரிஜின்ல இருந்து வந்திருக்காங்கன்னு அவங்களால 100% ஷூரா சொல்ல முடியும். ஓகே. ஓகே. ஏன்னா அவங்க கிட்ட அந்த டேட்டா இருக்கும். ம். அவங்க டீச்சர்ஸ் வந்து தெளிவா சொல்லுவாங்க. ம். ம். அவங்க யாருமே ரேங்கிங் சிஸ்டமே கொண்டு போறதில்ல. அந்த அளவுக்கு குழந்தைங்கள சென்சிட்டிவா பார்த்துக்கிறாங்க. ஓகே. ஓகே. ஆனா மீன்வைல் அந்த குழந்தை அந்த சென்சிட்டிவ்க்கும் ம். பழகணும். ம். ஃபீட்பேக்கே இப்ப யாரும் ரிசீவ் பண்ண ரெடியா சார் ம். மேனேஜ்மெண்ட் ரெடியா இருக்காங்களா ம். ஃபீட்பேக் ரிசீவ் ம். பண்ண? ம். கரெக்ட். எத்தனை ஸ்கூல் டீச்சர் அசோசியேஷன்ல வந்து பேரண்ட்ஸ் சொல்ற ஃபீட்பேக்க வந்து கரெக்ட். கரெக்ட். மேனேஜ்மெண்ட் வாங்குறாங்க. ம். 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 சரி இது ஒரு தனிப்பட்ட பெண் குழந்தையோ, ஆண் குழந்தையோ சம்மந்தப்பட்டதே கிடையாது. ம். ம். இப்பயிலேருந்து நான் சரி பண்ணேன்னா, அடுத்த 10 வருஷத்துல இது இல்லாம பண்றதுக்கு நம்ம கிட்ட 90%க்கு மேல சான்ஸ் இருக்கு சார். ம். ம். எதுக்கு சார் அந்த 10 பார்த்து 90 விடணும்? ம். 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 கரெக்ட். மேனேஜ்மெண்ட் தான் சார். மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பெடுக்கணும். அது போர் அடிக்கிற வரைக்கும் நான் இத சொல்ல தான் போறேன். ஏன்னா, ம். மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் நான் காசு இல்ல, குடுக்குறேன். இல்ல. இது போர் இல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா ஸ்கூல்லயும், எல்லா காலேஜ்லயும் ஒரு நம்பர் இருக்கணும். எப்படி ஒரு கண்டிப்பா. 100, 108 அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கோ, அதே போல தன்னை ஒருத்தன் தவறா தொடுறான், வன்புணர்வுக்கு முயற்சி பண்றான் அப்படின்னா, அந்த குழந்தை அந்த நம்பர்ல தெரிவிக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸிய இன்னைக்கு நம்ப எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜ்லயும் கொண்டு வரணும். இது உங்க மூலியமா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரன் பண்றவங்களுக்கும் நம்ம தெரிவிக்கிறதா இருக்கட்டும். இன்னொரு விஷயம், ஒரு ஹேஷ்டேக் இருக்கணும். ரேபிஸ்ட் மஸ்ட் ஹேங் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டு அவங்கவுங்க கமெண்ட்ஸ்லும் சரி, இதை பற்றி பேசுகிற எல்லா யூடியூபர் சேனல்ஸ்லும் சரி, தயவு செஞ்சு பண்ணுங்க. ஒரு விஷயத்த பேசுறதுனாலையும், ஒரு விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுனால மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நானும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கான மருத்துவர்கிட்ட போய் பார்த்து, அதுக்கான தெளிவு பெற்று, அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதில் ரேப் பண்ணவங்க நிறைய பேர் இப்போ மேம் சொன்ன மாதிரி யாருமே இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு போய் யாரும் ரேப் பண்ணுறது இல்லை. பல வருஷமாக அவங்க மனசில் இருக்க அந்த குப்பை கழிவு தான் அவங்கள ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வாய்ப்பை தேடி போக வச்சு அந்த தவறை செய்ய வைக்கும். நம்ம மனசில் முதல்லையே தொடங்குச்சுன்னா அந்த கழிவை அப்பயே மருத்துவர்கிட்ட போய் பார்த்து நீக்கிறது மட்டும்தான் இது சரியானதாக இருக்கும். நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். சொல்லுங்கள். எங்களுக்கு அந்த மாரி கேஸஸும் வந்திருக்காங்க.